அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் பயிற்சி 1.2இல் 8வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 8 பின்வருவனவற்றின் அடுக்கு கணத்தை காண்க. இதிலே ஒரு 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கணக்குலேயும் ஒவ்வொரு கணம் கொடுத்துருக்காங்க. அந்த கணத்தின் அடுக்கு கணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு முதல்ல அடுக்கு கணம்னா என்ன, அதற்கான வரையறை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். ஏ என்ற கணத்தின் அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் அக்கணத்தின் அடுக்கு கணம் எனப்படும். இதனை P ஆஃப் A என குறிக்கலாம். இப்போ B என்ற கணத்தின் அடுக்கு கணத்தை குறிப்பிடும்போது P ஆஃப் B அப்படின்னு குறிக்கணும். D என்ற கணத்தின் அடுக்கு கணத்தை குறிக்கும்போது P ஆஃப் D அப்படின்னு குறிக்கணும். உட்கணங்கள் அப்படின்னா முன்னாடி கணக்கிலேயே நம்ம பார்த்தோம். ஒரு கணத்தின் அனைத்து உறுப்புகளையும் கொண்டது உட்கணம். அது இல்லாமல் வெற்றுக்கணமும் எல்லா கணத்தின் உட்கணங்களாக அமையும். ஒரு கணத்தின் உட்கணங்களை எப்படி எழுதுறது அப்படின்னு முன்னாடி கணக்குகள்லேயே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அந்த அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் தான் அடுக்கு கணம். சில கணக்குகள் போட்டால் எளிமையாக புரிஞ்சுக்குவீங்க. இப்போ முதல் கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம். முதல் கணக்கில் கணம் ஏ. கணம் ஏவில் உள்ள உறுப்புகள் A, B. இதில் 2 உறுப்புகள் இருக்குது. இப்போ ஏவுடைய உட்கணங்கள் கண்டுபிடிக்கணும். கணம் ஏயின் உட்கணங்கள். இப்போ வெற்றுக்கணம் என்பது அனைத்து கணத்திற்கும் ஒரு உட்கணமாக அமையும். முதல்ல வெற்றுக்கணத்தை போட்டுக்கலாம். அடுத்தது ஒவ்வொரு உறுப்பும் உட்கணங்களாக அமையும். முதல்ல A அப்படிங்கிற ஒரு உறுப்பை போட்டுக்கலாம். அடுத்தது B, அடுத்தது AB, ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ கணம் ஏயின் உட்கணங்கள் இந்த 4 தான். அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் தான் அடுக்கு கணம். நம்ம அடுக்கு கணம் கண்டுபிடிக்கணும். A என்ற கணத்தின் அடுக்கு கணம். அதாவது P ஆஃப் A ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கன அடைப்புக்குறிக்குள்ளே கொண்டாந்துட்டோம்னா அதுதான் அடுக்கு கணம். இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒரு கணத்தின் அனைத்து உட்கணங்களையும் மிஸ் பண்ணாமல் எழுதணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. N ஆஃப் A முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் N ஆஃப் A 2 உறுப்புகள் இருக்குது. ஸோ N ஆஃப் P ஆஃப் A ஈக்குவல் டு 2 பவர் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அந்த அடுக்கில் போட்டுக்கணும். இப்போ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஆகவே அடுக்கு கணத்தில் 4 உட்கணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இரண்டாவது கணக்கு. இரண்டாவது கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் கணம் B. Bயில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 3 உறுப்புகள் இருக்குது. 1, 2, 3. இப்போ N ஆஃப் P ஆஃப் B எவ்வளோ வரும்? மொத்த உட்கணங்கள் பாருங்கள். N ஆஃப் B ஈக்குவல் டு 3. 2 கியூப். T கியூப் அப்படின்னா 2 × 2 × 2 அதாவது 8. இப்போ 8 உட்கணங்கள் இதற்கு வரணும். முதல்ல B என்ற கணத்தின் உட்கணங்கள் கண்டுபிடிக்கணும். வெற்றுக்கணம் என்பது அனைத்து கணத்திற்கும் உட்கணமாக அமையும். இப்போ முதல்ல வெற்றுக்கணம். அடுத்தது தனித்தனி உறுப்புகளாக எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3. அடுத்தது 2 உறுப்புகளாக எடுத்து எழுதணும். 1, 2, 1, 3, 2, 3. அடுத்தது இந்த 3 உறுப்புகளையும் சேர்த்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3. இப்போ மொத்தமாக எத்தனை உட்கணங்கள் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆகவே 8 உட்கணங்கள் தான் அமையும். நம்ம கரெக்டாக 8ஐயும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ B என்ற கணத்தின் அடுக்கு கணம். P ஆஃப் B ஈக்குவல் டு அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம். கணம்னு சொன்னதுனால
இன்னொரு கன அடைப்புக்குறி ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த அனைத்து உட்கணங்களையும் இதுக்குள்ளே எடுத்து எழுதிடணும். 3 கன அடைப்பை க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்தது மூன்றாவது கணம் டி. கணம் டி சமம் P, Q, R, S. 4 உறுப்புகள் இருக்குது. இப்போ 2/4 16 உட்கணங்கள் கிடைக்கும். n of d ஈக்குவல் டு 4, n of P of d ஈக்குவல் டு 2/4 அதனுடைய மதிப்பு 16. அப்படின்னா 16 உட்கணங்கள் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ரொம்ப எளிமையாக எடுத்து உட்கணங்கள் எடுத்து எழுதிட முடியும். இப்போ டியின் உட்கணங்கள் ரொம்ப எளிமையாக எடுத்து எழுதிடலாம். முதல்ல வெற்று கணம், அடுத்தது தனித்தனி உறுப்புகளை கொண்ட கணம், அடுத்தது 2 உறுப்புகளை கொண்ட கணம், அடுத்தது 3 உறுப்புகளை கொண்ட கணம், அடுத்தது இந்த அனைத்து உறுப்புகளையும் கொண்ட கணம். ரொம்ப எளிமையாக எழுதலாம். பாருங்கள், முதல்ல வெற்று கணம், அடுத்தது தனித்தனி உறுப்புகள். இப்போ P, Q மட்டும் தனியாக, R, S. இப்போ 2 உறுப்புகளாக PQ, PR, PS. P, Q, P, R, P, S. அடுத்தது Q, R, Q, S. Q, R, Q, S. அடுத்தது R, S. R, S. இப்போ 2 உறுப்புகளை கொண்டு எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது 3 உறுப்புகளை கொண்ட உட்கணங்கள். PQR, PQS, PRS. அடுத்தது QRS. இந்த 3 உறுப்புகளை கொண்ட உட்கணங்கள் 4 இருக்கும். அடுத்தது இந்த 4 உறுப்புகளையும் கொண்ட உட்கணம், அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இப்போ மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 16 உட்கணங்கள் வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இந்த அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் தான் அடுக்கு கணம். இந்த அனைத்து உட்கணங்களுக்கும் இந்த முன்னாடி கன அடைப்புக்குறி ஓப்பன் பண்ணிட்டு கடைசியில் க்ளோஸ் பண்ணிட்டா அதுதான் அடுக்கு கணம். அவ்வளோதான். டியின் அடுக்கு கணம் P of D இந்த 16 உட்கணங்களையும் அடக்கிய கணத்தை எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது 4வது கணம். கணம் E சமம் நல் செட், அதாவது வெற்று கணம். இதனுடைய அடுக்கு கணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கணம் E சமம் நல் செட் அப்படின்னா வெற்று கணம் அப்படின்னு அர்த்தம். உறுப்புகளே இல்லை இந்த கணத்தில். இப்போ கணம் E சமம் வெற்று கணம் என்பதை இந்த குறியீட்டாலும் நம்ம சொல்லலாம். ஆகவே கணம் ஈயின் உட்கணம் உறுப்புகளே இல்லை இல்லையா? இப்போது n of E ஈக்குவல் டு 0. இப்போ n of P of E ஈக்குவல் டு 2/0. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. இப்போ ஈயின் உட்கணம் 1 மட்டும்தான், அதாவது வெற்று கணம் மட்டும்தான் அமையும். இந்த வெற்று கணத்தை உள்ளடக்கிய கணம் தான் ஈயின் அடுக்கு கணம். தேர்ஃபோர் ஈயின் அடுக்கு கணம் P of E ஈக்குவல் டு, இந்த வெற்று கணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் கன குறியீடு போட்டுக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.2 9வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.